மிதனராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம். எட்டுல இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தபோது சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே கோபதாபங்கள் அதிகமா இருந்தது. வாயிலெல்லாம் கொஞ்சம் வேற வேற மாதிரியான வார்த்தை வந்து பக்கத்துல இந்த மனுஷன் பக்கத்திலே நிக்க முடியாது, ஏன் இப்படி திட்டுறாரு என்கின்ற மாதிரியாக மிதுன ராசிக்காரர்கள் போன மாதத்துல பாதி நாட்கள் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டீங்க உங்க கோபத்தின் காரணமாக. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விலகுங்க. பெரிய அளவுல கோபங்கோபங்கள்லாம் இப்பங்கெல்லாம் வராதுங்க. மாசி மாதம் கொஞ்சம் இயல்பான மாதமா இருக்கும். 9ஆம் பாவகத்துல 4-5 கிரகங்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். ராசிநாதன் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியே குருவின் இருப்பால ஒரு சுபத்தன்மையை ஒரு மாதிரியாக புனித தன்மையை அடைந்திருக்கிறது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? பாக்கியங்கள் கிடைக்கும். மாசி மாதத்துல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, திருமணத்துல யாரு கணவன் மனைவி என்பது முக்கியமாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் லாபம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்க, டெம்பரவரியா வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே பெர்மனண்டான ஒரு அமைப்பு.